எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல, இவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் தமிழக மக்களுக்கு தான் இவங்களை பற்றி தெரியல, திரும்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. விஷயங்கள் என்னென்னன்றதை போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த காலத்தில் பெரியாருக்கு யுனெஸ்கோவே கூப்பிட்டு தென்னாட்டு சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்ததா சொல்லிப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இவங்களே யுனெஸ்கோ மன்றம்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதன் மூலயமா பட்டத்தை கொடுத்துட்டு யுனெஸ்கோவே கொடுத்ததா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ரீசெண்டாக செப்டம்பர் 2025 நம்ம ஸ்டாலின் போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் பெரியார் யூனிவர்சிட்டி பெரியார் படத்தை திறந்தார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஆக்ஸ்ஃபோர்டே ரெக்கக்னைஸ் பண்ணி இவரை கூப்பிட்டு நீங்கள் திறங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்பட்டது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, ஆக்ஸ்ஃபோர்டு கீழே இருக்க ஒரு காலேஜ், சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜில் எத்தனை ஸ்டடி சர்க்கிள் வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? அதுதான் அந்த மாணவர்களோட இஷ்டம். அதில் ஒரு ஸ்டடி சர்க்கிள் இந்த மாதிரி ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் புக் பண்ணி அதில் இந்த பெரியார் படம் திறந்துருக்காங்க அப்படிங்கிறது. இது யார் வேணால் பண்ணலாம். ஸோ இந்த பண்ணிவிட்டு இவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியே இவங்களை கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டா மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. நம்பர் 3, நான் முதல்வன் திட்டம். என்ன அப்படின்னா ரீசெண்டாக இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதாவது என்ன நியூஸ்னால், நான் முதல்வன் திட்டம் மூலயமா தமிழ்நாட்டில் 57 மாணவர்கள் யூபிஎஸ்சியில் தேர்வாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க எல்லாமே ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ். வெறும் அந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேர்வாகுவாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பிக் பண்ணி அவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்து அவங்க தேர்வான உடனே இவங்க ஏனோ திட்டத்து மூலயமா தான் அவங்க தேர்வான மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கன்றது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி தான் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காதீங்க, இன்னும் முட்டாளாக்கப்படுவீங்க. நன்றி, வணக்கம்.